வருஷத்துல 1860 ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டை விட்டு வெளியே வந்து படிக்கிறாங்க. ரூம்ல ஹாஸ்டல்ல தங்கிக்கிறாங்க. அதுல சில பேர் கோச்சிங் சென்டருக்கு போய் படிக்கிறாங்க. அதுல நமக்கு தெரிஞ்சு சில விஷயம்தான் நடக்கும். ஆனா தெரியாத பல பிரச்சனைகளும் உண்மைகளும் இருக்கும். அப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்படுற உண்மையான உணர்வை தான் இப்ப பார்க்க போறோம். யாரு? பிரசன்னா சார். சொல்லுங்க. ரூம் கீ உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. ஓ, நீங்க தான் படிப்பு விஷயமா வந்திருக்கிறதா? வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க. தேங்க்யூ. ஹலோ, ஹாய்டா. கால் பண்ணியிருந்தியாடா? ஆமாண்டா. இப்போ தான் ரூமுக்கு வந்தேன். அப்படியா? அதான் உன் மிஸ் கால் பார்த்துட்டு கால் பண்ணேன். சொல்டா. ஓ சாரி மச்சான், நீ கிளாஸுக்கு போயிருப்பில்ல, அது கூட தெரியாமல் கால் பண்ணிட்டேன். சரி, ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இன்டர்னல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இல்லைடா, கிளாஸ் போயிட்டுருக்கு. இன்னும் இன்டர்னல்லாம் எதுவும் ஸ்டார்ட் ஆகலடா. ஓகேடா. அங்கே போய் இவ்வளோ நாள் ஆச்சு. ரூமு சாப்பாடு செட் ஆயிடுச்சா? இங்கே எல்லாம் ஓகே தான் மச்சான். ஆனால் வீட்டையும் ஃப்ரெண்ட்ஸையும் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. மற்றபடி இங்கெல்லாம் ஓகே தான்டா. இதுக்கேண்டா ஃபீல் பண்ணுற? லீவில் வந்து பார்த்துட்டா போச்சு. என்ன ஓகேவா? சரி, ஓகேடா. நீ என்ன பண்ணுற? எப்படி போதும் டான்ஸ் கிளாஸ்லாம்? இப்போ தான்டா ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு என்ன, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓ அப்படியா? சரி, ஓகேடா. பாய். டேய், என்னடா ஆச்சு? ஏன் இப்போ ஒரு மாதிரி பேசுகிற? ஒன்றும் இல்லைடா. ஓகே, பாய். டேக் கேர். ஹலோம்மா. மனோ, சொல்லுமா. எப்படி இருக்கிறப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்கள்? நல்லா இருக்கிறேன்ப்பா. என்ன பண்ணுற? படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா படிக்கிறியா நீ? படிச்சுட்டு தாம்மா இருக்கேன். இப்போ கூட படிச்சுட்டு தான் இருக்கேன். பரீட்சையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களாப்பா? இல்லைம்மா, டெஸ்ட்லாம் ஸ்டார்ட் ஆகலை. சும்மா ஜஸ்ட்டு கிளாஸ் தான் போயிட்டுருக்கேன். இங்கே இருந்தா ஒழுங்காக படிக்க மாட்ட. பசங்களோட சேர்ந்து ஊர் சுற்றுவைன்னு தான் அங்கே அமுச்சிருக்கிறோம். பசங்களை வர வைக்காம ஒழுங்காக நல்லா படிக்கிற வழியை பாருப்பா. புரிஞ்சுதா? சரிம்மா, யாரையும் வர வைக்கிறது இல்லை. சரியா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரையும் ரூம் கூப்பிடுறது இல்லை. யாரையும் தொந்தரவு பண்ணாமல் உன் படிப்பை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். சரியா? சரிம்மா. நல்லா படிக்கிறேன். இரு ஃபோனை வச்சிடாதடா, அப்பாட்ட கொடுக்குறேன். கொடுங்க. படிப்பெல்லாம் எப்படிடா போகுது? நல்லா தான்ப்பா போயிட்டுருக்கு. படிச்சுட்டு தான். பரீட்சையில் ஏதாவது நடந்துட்டு இருக்கா? இல்லைங்கப்பா, டெஸ்ட்லாம் எதுவும் இல்லை. கிளாஸ் தான் போயிட்டுருக்கேன். ரூம்லேயே இருந்து படிப்பா, பசங்களோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்காத. சரியா? சரிங்கப்பா, நல்லா படிக்கிறேன். நேரத்துக்கு சாப்பிட்டு படிப்பா. அது மாதிரி ரொம்ப நேரம் கண்ணை முழிச்சு படிக்காத, நேரமாக தூங்கிக்க. சரிங்கப்பா, ஓகே. ச்சே, என்னது நினப்பு இங்கே இருக்க மாட்டேங்குது. படிப்பில் என்னால் இதே பண்ண முடியலையே. வீட்டு நினப்பாகவே இருக்கு. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக், இன்ஆர்கானிக். ஓ ஆச்சா.
ஹலோம்மா. என்ன மனம் எந்திரிச்சிட்டியாடா? இல்லைம்மா, லேட்டாக தான் எந்திரிச்சேன். காலேஜ் கிளம்பிட்டு இருக்கேன். சாயந்தரம் வந்து கூப்பிட்றேன். எதையும் மறந்துடாதப்பா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கப்பா. சரிம்மா, எதுவும் மறக்கல, எடுத்துகிட்டு போய். சரி வச்சிடுறேன். ம். மா ரொம்ப டயர்டாக இருக்குமா, அப்புறமேல் கூப்பிட்றேன். ம், வைம்மா. ஹலோ. என்னடா தூங்கி எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டம்மா. சாப்பிட்டியா? சாப்பிட்டு படிக்க உட்காந்துருக்கேம்மா. ம் சரி, நல்லா படி என்ன. சரிம்மா. அப்புறம் எனக்கு நாளைக்கு சாட்டர்டே ஆஃப் டேம்மா. ஸோ லீவ் போட்டு பார்க்க ஊருக்கு வரலான்ட்டு இருக்கேன். அப்படியா? இல்லை வேணாம்பா, லீவெல்லாம் போட்டு வர வேணாம். அதான் அடுத்த வாரம் லீவ் வரும்ல, அப்போ வா சரியா? சரி ஓகேம்மா, நான் நெக்ஸ்ட் வீக் வரேன். பை. ஹலோ அம்மா. சொல்லுப்பா. என்ன பண்ணுறீங்க? வீட்டில் தான். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறப்பா, நீ எப்படி இருக்கிற? அப்புறம் நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, எதுக்குடா?
இந்த சாட்டர்டே சண்டே லீவு. அப்படியா? ஸோ போன வீக் சொன்ன மாதிரி அங்கே கிளம்பி வரலான் இருக்கேம்மா. இப்ப வர வேண்டாம், அதான் அடுத்த வாரம் நோம்பி வருதுல்ல, அப்ப கிளம்பி வா. நோம்பியும் பார்த்த மாதிரி இருக்கும், எங்க எல்லாத்தையுமே பார்த்த மாதிரி இருக்கும். வீணா எதுக்குடா இப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற? நீங்கள் தானம்மா சொன்னீங்க போன வாரம் கேட்டதுக்கு, இந்த வாரம் வா சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும் வான்னு. ஆமா சொன்னேன், அதுக்கு என்னடா இப்ப? அதான் நோம்பி பக்கமா வருதுல்ல, அப்ப வந்துக்கலாம்டா. என்னை பார்க்கணுன்னு உங்களுக்கு என்னமே இல்லையாம்மா? நான் வரனாலும் வேணாங்கிறீங்க, நீங்களாவும் வர மாட்டேங்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்லப்பா, நோம்பிக்கு வா. இப்ப வந்தா படிப்புல கவனம் போயிருமில்லடா. சரியா? போய் படி. நான் வைக்கிறேம்மா. ஹாய் ஆண்டி. ஹாய் மனோ, குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்கள்? நல்லா இருக்கேன். என்ன லீவா? ஊருக்கு வந்திருக்கியா என்ன? இல்லைங்க ஆண்டி, நான் இந்த லீவுக்கு ஊருக்கு வரல. ஓ, இந்த வாரம் ஊருக்கு வரலையா? சரி சரி. இப்போ இங்கே ரூமில் இருக்கியா? ஆமாங்க ஆண்டி, ரூமில் தான். ரூமில் தான் இருக்கியா? சரி மனோ, என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் படிச்சிட்ருக்கேன். அப்புறம் படிப்பு கிளாஸ் எல்லாம் எப்படி போகுது? எல்லாம் ஓகே தானே? அதெல்லாம் நல்லா தாங்க ஆண்டி போயிட்டுருக்கு. நல்லா படிக்கிறல்ல? நல்லா தாங்க ஆண்டி படிச்சிட்ருக்கேன். கவனமாக படி மனோ. உனக்கே தெரியும் உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு நிலத்தை எல்லாம் விற்று உன்னை படிக்க வைக்கிறாங்கன்னு. நல்லா படிக்கணும் என்ன? சரிங்க ஆண்டி, நல்லா படிக்கிறேன். கவனம் எல்லாம் படிப்பு மேலே தான் இருக்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது என்ன? சரிங்க ஆண்டி. சரி, பார்த்து பத்திரமா இரு என்ன? ஹலோ 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 மனோ, ஹலோ லைன்ல இருக்கியா? ஹலோ ஹலோ உனக்கூட என்னை பார்த்தா சிரிப்பாக இருக்குல்ல? வேணாம் சொல்கிறேன்ல, சிரிக்காத. சிரிக்காத. சொல்கிறேன்ல. அப்படியெல்லாம் இல்லப்பா, நோம்பிக்கு வா. இப்ப வந்தா படிப்புல கவனம் போயிருமில்லடா. சரியா? போய் படி. உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு நிலத்தை எல்லாம் விற்று உன்னை படிக்க வைக்கிறாங்கன்னு. கனவா?
ச்சே. டேய் கனவு தான்டா, ரிலாக்ஸ். இதுக்கு போய் ஃபீல் பண்ணுற? ஸோ வீட்டில் அப்பா அம்மா எப்படி கஷ்டப்படுறாங்க தெரியுமாடா உனக்கு பிரிஞ்சு? 4 வருஷம் பிரிஞ்சிருக்கிறதுக்கே எப்படிங்கிற? அங்கே அவங்களுக்கும் அதே கஷ்டம் தான்டா. நீ ஒரே அடியாக தூக்க மாட்டிட்டு சுயநலவாக போய் சேர்ந்துருந்தீன்னா லைஃப் லாங் அவங்க அணுவாக செத்துட்டு இருப்பாங்கடா. நீ ஒரே அடியாக போய் சேர்ந்துருவ, அங்கே அணுவாக சாவது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா? இது ஏன்டா புரிய மாட்டேங்குது? எதுக்கு எடுத்தாலும் தற்கொலை தானா? வாழ்ந்து காட்டேன்டா வாழ்க்கையில். ஆமாம், நீ எதுக்கு வந்த? படிக்க தானே வந்த? அம்மா அப்பா கனவை நிறைவேற்றணும், அதான் உன்னோட லட்சியமாக இருக்கணும். ஆனால் தற்கொலைங்கிற முடிவு மட்டும் எடுத்துடாத. ஏதோ நான் வந்தங்காட்டியாச்சு, இல்லாட்டி உன் பணத்தை தான்டா பார்த்துட்டு போயிருக்கேன். ஏன்டா இப்படி? ச்சே, என்ன பேசாமல் உட்காந்துருக்க? பேசுடா. அப்படி என்னடா உனக்கு கவலை? கனவு தான்டா. 4 வருஷம் கஷ்டப்பட மாட்டியா? தயவு செஞ்சு இந்த முடிவை இப்போ இல்லை, எப்பயுமே எடுக்கக்கூடாது. போராடுறா வாழ்க்கையில், போராடி ஜெயிச்சு காமிடா. இந்த ஒரு முடிவுனால என் குடும்பத்தை இழந்து தொலைச்சிருப்பேன்டா. நீ சொன்ன மாதிரி தான்டா, நீ வரலினா என் பொண்ணத்தை தான் பார்த்துருக்கணும். இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு இப்போ வைக்கப்படுறேன்டா நான். தனியாக என்னால் இங்கே முடியல மச்சான். தனிமை வாழ்வில் மனிதர்களுக்கு வரப்படாமல் தடுக்க வேண்டிய மிக கொடிய நோய்.